நண்பர்களே, நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் இந்த வினாடியில் எங்கோ ஓர் மூலையில் ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கின்றன. உலக வரைபடத்தில் நாம் பார்க்கும் எல்லைக்கோடுகள் இரத்தத்தால் சிவந்து கொண்டிருக்கின்றன. நினைத்து பாருங்கள், உக்ரைன் போர் தொடங்கிய போது இது சில நாட்களில் முடிந்துவிடும் என்று உலகமே சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று நிலைமை என்ன? இன்று நாம் பார்க்க போவது வெறும் உக்ரைன் ரஷ்யா போரை மட்டுமல்ல. ஈரான், அமெரிக்கா, வடகொரியா, சீனா என உலக வல்லரசுகள் ஒன்றையொன்று நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் அந்த மூன்றாம் உலகப் போரின் தொடக்க புள்ளியை பற்றித்தான். உக்ரைன் ரஷ்யா போர் ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும் என்று இந்த உலகம் நம்பியது. ஆனால் இப்பொழுது நிலைமை பல ஆண்டுகளாகியும் அந்த போர் முடியாமல் இழுத்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பக்கம் உக்ரைனுக்கு உதவி செய்த அமெரிக்கா என்னால் உதவி அளிக்க முடியாது என்று சொன்னது. மறுபக்கம் உக்ரைனுக்கு இன்று வரை உதவியாக நின்ற ஐரோப்பிய யூனியன் உக்ரைனுக்கு உதவ முடியாது என்று மறுத்துள்ளது. அப்படி இருக்கிறப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு போர் ஆரம்பித்தால் அந்த போர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கப் போகின்றது? அந்த போர் ஆரம்பமானால் மீண்டும் ஒரு உலகப் போராக மாறுமா? அந்த மூன்றாம் உலகப் போரின் தொடக்க புள்ளியாக இந்த ஈரான் அமையுமா? சமீபத்தில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் ஒரு புதிய மாற்றம் நடந்துள்ளது. என்ன என்று பார்த்தா, இவ்வளவு காலமும் மிலிட்டரி விக்டரி தான் எங்களுக்கு தேவை என்றும், இராணுவ வெற்றி மட்டுமே எங்களது ஒரே நோக்கம் என்று முழக்கமிட்டு கொண்டிருந்த ஐரோப்பா இப்போது அந்த வார்த்தையை மெல்ல தள்ளி வைத்திருக்கிறது. அது என்னடாப்பா இராணுவ வெற்றி என்று பார்த்தால், உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு ஒரு இராணுவ வெற்றியை பெற்று தருவதே இந்த ஐரோப்பிய யூனியனுடைய ஒட்டுமொத்த கடமையாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த ஐரோப்பிய யூனியன் இன்றைக்கு உக்ரைனுக்கு ஒரு சுமூகமான செயற்பாடு அல்லது சுமூகமான முடிவு கிடைத்தால் போதும் என்று இராணுவ வெற்றி என்ற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சிருக்கு. அதாவது அவர்களுக்கு புரிந்துவிட்டது உக்ரைனால் ரஷ்யாவை வீழ்த்த முடியாது என்றும், ஜெர்மனி தனது டார்ஸ் ஏவுகணைகளை தர மறுத்து விட்டது என்றும் அவர்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. ஆயுதங்களால் மட்டும் இந்த போரை வெல்ல முடியாது என்று வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள். உக்ரைன் இன்று ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் என்று சொன்ன அந்த ஐரோப்பிய யூனியன் இன்று உக்ரைனை கைகழுவி விட்டுவிட்டதா என்பதுதான் இன்றைய முதலாவது கேள்வி. ரஷ்யாவினுடைய ஒயில் கச்சா எண்ணெய் இல்லாமல் ஹங்கேரி போன்ற நாடுகள் இயங்க முடியாது என்ற யதார்த்தம், ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள், இவை அனைத்தும் ஐரோப்பாவிற்கே இன்றைக்கு ஆப்பா அமைஞ்சிருச்சான்றதுதான் கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் சும்மா இருக்கவில்லை. அவர் ஒரு முன்னாள் உளவுத்துறை அதிகாரி என்பதை உலகம் மறந்துவிடக் கூடாது என்று நினைத்துள்ளார் போல. அவர் தனது FSB அமைப்பிற்கு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எதிரியின் மூளை யோசிப்பதற்கு முன்பே அந்த தகவல்கள் நமது மேஜையில் இருக்க வேண்டும் என்பது அவரது உத்தரவு. ரஷ்யாவில் நடக்கும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்கும் தீவிரவாத குழுக்களை வேறறுக்க சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுதங்களை பற்றி கனவு கண்டாலோ, அணு ஆயுதங்களை பற்றி சிந்தித்தாலோ, அவர்கள் சிந்திப்பதற்கு முன்னர், அவர்கள் அந்த விஷயத்தை செயற்படுத்துறதுக்கு முன்னுக்கு அவர்களது ஒட்டுமொத்த திட்டமும் எங்களது மேஜையில் இருக்கணும் என்று உத்தரவிட்டிருக்கார். ரஷ்யா இன்று தன்னை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையான தகவல் தான். இது வரும் தற்காப்பு அல்ல, அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான தயாரிப்பு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா சீனாவோடு சேர்ந்து பல ஏவுகணை திட்டங்களை மேற்கொண்டு வருது. ஏவுகணைகளை உருவாக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள், அணு ஆயுத பரிசோதனைகள், அணு ஆயுத கிடங்குகள் என்று பலது இந்த உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் ரஷ்யா அடுத்த கட்ட ஒரு பெரும் யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கு. இந்த யுத்தம் தான் அடுத்த மூன்றாம் உலகப் போராக மாறுமா என்ற கேள்வி உலக மக்களுக்கு எழும்பியிருக்கு. இப்போ மறுமுனையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு மாபெரும் யுத்தம் ஆரம்பிக்கிற இறுதி நாட்களுக்குள்ள நாங்க இருக்கோம். ஈரான், அமெரிக்கா இது ஒரு தீராத பகையாக இருந்தாலும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்களுக்கு பின்னால் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவி இருப்பதாக கூறப்படுகின்றது.
ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யா பலப்படுத்துகின்றது. மறுபுறம் சீனா மெல்ல தலை காட்டுகிறது. ஈரானில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி ஈரானின் பொருளாதாரத்தை சீனா தாங்கி பிடிக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கினால் சீனா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கும் என்ற நிலையில் இருக்கிறது. இந்த களமுறங்கள் ஒரு ப்ராக்சி வாராக இருக்கும் என்பது அனைவரது கருத்தாக காணப்படுகின்றது. இது வரும் ஈரான் அமெரிக்கா மோதலாக மட்டுமில்லாமல் இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு தசாப்த கால யுத்தமாக மாறப்போகின்றதா என்பதுதான் இப்பொழுது அனைவருக்கும் உள்ள கேள்வி. இறுதியாக இப்ப எங்க எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி என்னென்று பார்க்க போனா, 3ஆம் உலகப் போர் உருவாக வாய்ப்பிருக்கா? உண்மையை சொன்னா அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த உலகம் ஒரு உலகப் போரை தாங்குவதற்கு தயாரா இருக்கான்னு கேட்டா இல்லை. ஆனால் அந்த உலகப் போரினுடைய ஆரம்பத்தில் தான் நாங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கோம் என்றது மிக இல்லை. ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கிற போர், அதனுடைய ஆரம்பம் எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதனுடைய முடிவு எங்க முடிய போகுது, எப்படி முடிய போகுது, எப்ப முடிய போகுதுன்ற கேள்விகள் எங்களுக்குள்ள எழும்பிக்கொண்டே தான் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த காலத்துல சொன்னாங்க இது 3ஆம் உலக போரின் ஆரம்பமா இருக்கும் என்று. ஆனால் இப்போ நடக்கிற நிலைமைகளை பாருங்க. உலகம் ஒரு அமைதியற்ற சூழலில் காணப்படுகிறது. ஏனென்றால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர், மறுபக்கம் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போராட்டம், இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில ஒரு யுத்தம் ஆரம்பமாக போகிறதா இந்த ஒரு கேள்வி. இதெல்லாத்தையும் தாண்டி வடகொரியா ரஷ்யாவிற்கு உதவியாக தனது இராணுவத்தை ரஷ்யாவுடைய எல்லைகளுக்குள்ள குவித்திருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, அணி சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் உதவியாக அணி சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்திய பிரதமர் மோடியினுடைய இஸ்ரேல் பயணம், இந்த இஸ்ரேல் பயணத்தில் அவர் பாலஸ்தீனத்துக்கு போய் சந்திக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களை பார்க்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்றும் பல சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த இஸ்ரேல் பயணம் எதற்காக இருக்க போகுது? ஒருவேளை இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க போகுதா? ரஷ்யாவிற்கு இந்தியா துரோகம் பண்ண போகுதான்றதுதான் இன்றைக்கு உலக மக்களுக்கு எழும்பி இருக்கிற கேள்வி. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உலகம் பழைய நிலைக்கு திரும்ப போவதில்லை. அதிகார மையங்கள் மேற்கில் இருந்து கிழக்கிற்கு மெல்ல நகர தொடங்கி இருக்கின்றது. அந்த மாற்றத்தின் இரத்த காட்சிகள் தான் இன்று நாம் பார்க்கும் இந்த போர்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது ஐபிசி தமிழ்.